மாகாணத்துக்கு ஒரு விஜயம் நாங்கள் எடுத்திருந்தோம். அது சாய்ந்த மரத்தில் நல்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினோம். அதே நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து ஓட்டமாவடிக்கு வர்ற நேரத்தில் அங்கேருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆர்கனைசர் வாக்கரையில் போய்து முஸ்லீம்கள் எடுக்க இல்லாமல் தமிழ் மக்கள் 10 பேரை கொண்டு அவர் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு சந்தையில் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஓட்டமாவடி மக்கள் அவரை ஓட அடித்து அவரை துரத்தி என்னையை கொண்டு சந்தையிலேருந்து எடுத்து பெலப்பாலியில் கொண்டு போய் மீட்டிங் ஒன்று நடத்தினோம். நாங்கள் இதுக்கு நாங்கள் ஓட்டமாவடி மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து போடுறோம். அதே நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து கிண்ணியாக வரப்போகல, இந்த டமின்னு சொல்லக்கூடிய ரெட்ட பொம்மைன்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் நாளைக்கோ நாளண்டுக்கோ வெளியேற போகிற முதலமைச்சர் அவர்கிட்ட கலஸ் காட்டி இந்த மீட்டிங்கை நடத்த விடாமல் மீட்டிங்கு பிரச்சனைப்படுத்தி போலீஸை வச்சு இந்த ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் ஒன்று தான் நடக்குது. ஏன்னு கேட்டால் ஆமிக்கார வீட்டுக்கு வந்து மக்களை த்ரெட் பண்ணுறான், மீட்டிங்கு போவானும்னு சொல்கிறான், என்னத்துக்கு இவர் வாரன்னு கேட்குறான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மக்களுக்கு மக்களை விடுதலை பண்ணணும் இந்த மிலிட்ரியிலேருந்து. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை. அப்பயும் நாங்கள் அதே இடத்துல போய் கிண்ணியால் நாங்கள் மீட்டிங்கை நடத்தி தான் நாங்கள் வந்தோம். அதே இடத்துல இன்றைய பாருங்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குருநேகளை வச்சு என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு என்னை என்னம்மாய் தூக்கி என்ன ஜாத்தியந்திர பலவேகம் வந்து என்னை வெளியே போட்டாலும் நான் அரசாங்கத்தை விட்டு போக மாட்டோம்னு சொல்கிறேன். வெக்கமா இல்லை இவங்க இப்படி பேசுகிறதுக்கு. இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சொல்கிற கட்சி என்றைக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு த்ரெட்டாக இருந்த ஒரு கட்சி, அரசாங்கத்தை கவுத்தின கட்சி. அப்படியா கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமத்துவம் எந்த அளவுக்கு சீப்பாக வைக்கான்னு பாருங்க. நான் அரசாங்கத்தில் வெளியே ஏற்றினாலும் வெளியேற மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் முஸ்லீம்களை ஹோல்சேலாகவே விற்று போட்டேன்னு மட்டும் இல்லை, இன்றைக்கு முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை பள்ளி உடைக்கிறேன்னு சொன்னான். எலெக்ஷன் நேரத்தில் காண்டாம இருக்க ஜனாதிபதினு சொன்னான். இப்படியெல்லாம் சொல்லி ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் கேவலமாக பேசி முஸ்லீம்கள் வாக்குகளை எடுத்து இந்த வாக்கை எடுத்து டிஎன்ஏவோட கவுன்சிலை ஃபார்ம் பண்ணாமல் அரசாங்கத்தில் போய்த்து சேர்ந்து திவிநகமைக்கு வாக்களிக்க வேண்டும்னு திவிநகமையிலே வாக்களித்தான். முஸ்லீம் மக்கள் வாக்கை எடுத்து கொண்டு போய் அது ஒரு பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்திலையும் போய்த்து வாக்களித்து முஸ்லீம்களை சீரழிச்சு போட்டான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரப்போல இறைச்சி கடையை உடைக்கிற நேரத்தில், இறைச்சி கடையை பற்ற வைக்கிற நேரத்தில், இறைச்சி கடையை மூடுற நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் முஸ்லீம்களை காட்டி கொடுக்குறான், முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிறான். முஸ்லீம்கள் அன்றைக்கு தலைவர் அஷ்ரஃப் என்ன சொன்னார், இந்த நுவான்ற கட்சியை நான் சேர்க்கிறேன் என்னத்துக்கு ஒன்றுக்கும் இல்லை, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை முடிச்சு போட நாங்கள் நுவா முன்னு கொண்டு போகிறோம், மக்கள் எங்களோட வாங்க, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை முடிச்சு போடணுமான காலம் வந்திருக்கு. அது இந்த காலம். அதனால தான் ஹக்கீம் வந்து குருநேகல்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. நன்றி.